ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 3வது சங்கீதம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என்னை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். தாவீது தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமினால் எருசலேமில் இருந்து துரத்தப்பட்டான். தாவீதுக்கு எதிராக கட்டுப்பாடு பண்ணி தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவன் கைப்பற்றி கொண்டான். தன்னுடைய சொந்த கற்ப பிறப்பாயிருக்கிற தன் மகனே தனக்கு விரோதமாய் எழும்பினான். தாவீது தன்னுடைய சொந்த குமாரனாய் இருக்கிற அப்சலோமுக்கு தப்பி ஓட வேண்டிய நிலையாயிருந்தது. தாவீது ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில இப்படி நேரிடும் என்று அவன் ஒரு நாளும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இன்றைய சமுதாயத்தில் தங்களுடைய பிள்ளைகளை நம்பி பெற்றோர்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே சார்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டிய நிலைக்கு அவர்கள் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளே சார்ந்து வாழ வேண்டிய நிலைக்கு வந்து இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக எழும்பி இருப்பார்களானால் இது உங்களுக்கு புதுமையாய் ஒன்றும் தோன்ற வேண்டாம். இதே பாதையிலே தாவீது கடந்து போயிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த மகனை குறித்தே அவன் சத்துரு என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு தாவீது தள்ளப்பட்டார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சொந்த பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை ஆதரிப்பதில்லை. தங்கள் பிள்ளைகளே தங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு அநேக குடும்பத்தில் எழும்புகிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அப்படி ஒரு நெருக்கமான நிலையில தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர். என் சொந்த குடும்ப உறவினால் இன்றைக்கு நான் என்னுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளப்பட்டு இருந்தாலும் நீர் என் தலையை உயர்த்துகிறவர். நீர் எனக்கு கேடகமாயிருக்கிறீர். நீர் எனக்கு மகிமையாயிருக்கிறீர் என்று தாவீது தன்னுடைய விசுவாசத்தை தானே உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களை விசாரிக்க வேண்டியவர்கள் உங்களை விசாரிக்காமல், உங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியவர்கள் உங்களுக்கு ஆகாரம் கொடாமல், உங்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டியவர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்பார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுதே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துவீர். நான் என் சொந்த குடும்பத்தை, என் சொந்த பிள்ளைகளை நம்பி இல்ல ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். தேவனை நம்புகிறதற்கு பதிலாக உங்கள் பிள்ளைகளை நம்பாதிருங்கள். அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தரே உங்களுக்கு கேடகமாக இருக்கட்டும். கர்த்தரே உங்களுக்கு மகிமையாக இருக்கட்டும். கர்த்தரே உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கட்டும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க, என்னை ஆதரவு செலுத்த, என் மேல் அன்பு பாராட்ட யாரும் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் கலங்குகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர்
கர்த்தர் கேடகமாயிருப்பீராக, கர்த்தர் மகிமையாயிருப்பீராக, கர்த்தர் அவர்கள் தலைகள் எல்லாம் உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.